ரோடு போடுறாங்கள போட்டு ஒரு மாதம் கூட வராது, எல்லாம் பிடிங்கிட்டு வந்துடும். காரணம் ஏன்னா இது வந்து பள்ளம், பள்ளத்து பகுதி. ஆனால் பள்ளத்து பகுதியில் வந்து தண்ணி நிற்காமல் போடணும். இந்த குழியில் வந்து என்ன பண்ண, இந்த சைடு இறக்கம் காட்டி போடுற சைடு மோடு தூக்கி காட்டி போட்டால் இந்த ரோடு ஒன்றும் ஆகாது, அது மட்டும் கிடக்கும். ஆனால் தண்ணி நின்று போச்சு ரோட்டில், அவ்வளோதான், ரோட்டை பொத்துரும். ரோடு போகிறதுலாம் பெரிய மேட்டரே கிடையாது. ஆனால் தண்ணி நிற்காமல் போடணும் ரோடு. வெளிநாட்டிலாம் பாரு, ஒரு சொட்டு தண்ணி நிற்காது ரோட்டில். அப்போ எந்த அளவுக்கு அங்கே ரோடு போடுறாங்க பாரு. எல்லாம் இதே தாறு தான் அங்கேயும் யூஸ் பண்ணுவாங்க வெளிநாட்டில். அவங்க ஒன்றும் தனியாலாம் எதுவும் கிடையாது. ஆனால் ரோட்டில் வந்து தண்ணி நிற்கக்கூடாது. இந்தியாவிலே எங்கேயோ ஒரு சாலையில் எந்த இடத்துல வீடியோவில் பார்த்தேன், 40 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட்டு போட்டு கொடுத்தாங்க. ஒரு நிதி நிறுவனம் அந்த சாலையை போட்டது. 40 வருஷம் வரையும் ஒன்றுமே ஆகாது நான் போடுற ரோடு அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அந்த ரோடு இன்னமும் ஒரு டேமேஜ் ஆகலை. 50 வருஷம் மேலே ஆகிட்டு தான் அந்த நிதி நிறுவனத்தையே இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு, அட்ரஸ் எல்லாம் பண்ணிட்டுது. ஏன்னா வரி பணத்தில் தானே வருஷம் ரோடு போடுவாங்க. நீங்கள் அதையே நிறுத்திட்டீங்கன்னா அந்த பணம் ஃபுல்லாக எப்படி சாப்பிட்றது அரசியல்வாதிங்க? இந்த மாதிரி இதில் ஒரு அமௌண்ட்டு பல்காக கிடைக்கல. இது போடுற ரோட்டில் ஒரு அமௌண்ட்டு, சரியான அமௌண்ட்டு பல்காக கமிஷன் கிடைக்கும். கோடி கணக்கில் டெண்டர் போயிருக்கும். இந்த காசுலாம் யார் சாப்பிடுறது? எல்லாம் கவர்மெண்ட் பணம்.